ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமிட்டியான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கோட ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ காலையில் நம்ம உஸ்லாம் டிப்போ மார்க்கெட்டு போய் வந்தாச்சு. மொத்தம் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 180 முடி 190 முடி எடுத்துருந்தோம். அதில் 100 முடி வந்து நம்ம அனுப்பிட்டி ரெகுலராக 8 ரூபா ரேட்டு போடுவோம். ஸோ அது ரெகுலராக நம்ம போடுறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் மாதிரி அது போட்டுட்டு நம்ம மொத்தமாக காசு வாங்கிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 100 முடிக்கிட்ட நம்ம போட்டாச்சு. ப்ளஸ் வந்து உஸ்லாம் டிக்கு 90 முடி எடுத்துருந்தோம். அந்த 90 மணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா ரேட்டு தான். ஸோ அதில் ஒரு 900 ப்ளஸ் அதில் ஒரு 800. அது கூட வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து ஒரு 1/2 கிலோ தான் இருந்துச்சு. ஒரு 5 கிலோ எடுத்தது அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஒரு 10 நாளாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால நம்ம மருந்து அடிக்க முடியல. மருந்து அடிப்பு போச்சுனாலே நம்மளுக்கு தலை இருக்காது. அதனால் பூவெல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மருந்து வாங்கி வச்சுருக்கேன், பட் ஆனால் அடிக்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. பாருங்கள் நீங்கள் எப்படி வெயில் அடிக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே அடிக்கணும். நம்மளோட பன்னீர் ரோஸுக்கு அடிக்கணும், மாசி பச்சைக்குமே அடிக்கணும். ஏன்னா மாசி பச்சைலாம் ஃபுல்லாக வெறும் புழு ஓவர் ஆயிடுச்சு. அதனால் கொலையெல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடுறேன். அதனால் நம்மளோட மாசி பச்சைக்கும் நம்ம வந்து மருந்து அடிக்கணும் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் வளரேன் பாருங்க. நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, நம்ம இந்த க்ளீன் பண்ணுறப்ப கட் பண்ணி போடுற கட்டை எல்லாமே அல்லாமல் போட்டோம் ரொம்ப நாளாக. அதனால் அது அப்படியே கிடக்கு. நீங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாமே சொட்டையாக போயிடும். அந்த அதுக்கப்புறம் தலையாது. ஏன்னா அது அழுகிடுச்சுன்னா அது கீழே இருக்க செடியும் சேர்த்து அழுக வச்சுருவேன். அதனால தான் இப்போ அதெல்லாமே அள்ளி போட போகிறோம். வாங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம நேற்று கட் பண்ணது. இது கிடக்கு பார்த்தீங்களா. அதை இப்படியே விட்டுட்டோன்னா ஒரு வாரத்தில் இப்படி ஆயிடும். இப்படி கருகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ அது இன்னும் 10 நாள் ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கு கீழே இருக்க மாசி பச்சை எல்லாமே தலையாது. நீங்கள் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி தலைஞ்சிருக்கா சூப்பராக. நம்ம இது அழுனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாமே சொட்டையாக இருக்கு. இப்படி போடக்கூடாது, பட் ஆனால் இந்த மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நம்ம அதை அப்படியே கொஞ்சம் டெய்லி அள்ளி போடாமல் விட்டுட்டோம். இப்போ டெய்லி அள்ளி போட்டிருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. டெய்லி அள்ளி போடாதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நாளைக்கு அள்ளி போட்டுக்கிறோன்னா ஒரு 2-3 நாள் விட்டோம்னா அது ரொம்ப நிறைய ஆயிடும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அதை அள்ளி போடுறது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதை அப்படியே எல்லாமே விட்டுருவோம். இன்றைக்கி வந்துட்டு வேறு தனி பாய்ச்சல் வேலை எதுவுமே இல்லை மழை பெஞ்சதுனால. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இதை ஃபுல்லாக அள்ளி போட்டு ஆகணும் அப்படின்ற ஒரே முடிவில் இன்றைக்கி வந்தாச்சு. அதான் இப்போ அள்ள போகிறேன். இல்லை வெட்டணுன்னே அள்ளனோம்னா நம்மளுக்கு அல்றது கூட ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. பட் ஆனால் இப்போ அள்ளனோம்னா ஒரு மாதிரி கொலன்னு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நம்ம பண்ண தப்பு தானே. அதனால் இப்படியே அள்ளனா தான் நம்மளுக்கு அள்ளி வரும். அடுத்த தடவைலாம் உடனே அதை க்ளீன் பண்ணிடுவோம். சொல்லி சமையல் சொல்லி இங்கே ஃபுல்லாக எப்படி தலைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் இந்த கொலை இருந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சொட்டையாச்சு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக அழுகி போயிடுச்சா. ஸோ அதனால இப்படி போடக்கூடாது. இதுக்கப்புறமாச்சு அந்த மாதிரி போடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும்.